இனிமே விஜயா கண்டிப்பா ரோஹிணிய தான் வேலை பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்ப பாட்டியும் பஞ்சாயத்து வச்சு ரோகிணிய உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இப்பயுமே ரோகிணி உண்மையை சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்களா? கண்டிப்பா இல்ல. இப்பயுமே ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து மனோஜ் மேல உள்ள அன்புனால தான் நான் வந்து பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க வந்து ஹாஸ்டல் லைஃப்பை பத்தி சொல்லவே இல்லை. ஒருவேளை அது தெரிய வந்துச்சுன்னா நம்ம பாட்டியே பஞ்சாயத்து பண்ண அந்த பாட்டியே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. சரி, ரோகிணி ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு அப்பதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நடந்த விஷயங்களை யோசிச்சுட்டு அழுதுட்டு, நம்ம இன்னும் உண்மையை சொல்லவே இல்லை. சரி, அது தெரிய வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது மனோஜை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்னா நம்மள வெளியில தள்ள மாட்டாங்க அப்படின்றத ரோகிணியை நினைச்சுக்கிறாங்க. அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல, இனிமே எப்படி ஆடுறேன்னு பாரு, இந்த முத்துவையும் மீனாவையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி மறுபடியும் திருந்தாம அவங்க வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படிலாம் பேசிட்டு ரொம்ப டயர்டா இருக்கனால தூங்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சிருது. இப்போ மீனா வந்து வழக்கம் போல் அவங்களோட வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விஜயா எழுந்திரிச்சு வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மனோஜை பார்த்து கேட்குறாங்க, என்ன மலேசியா மகாராணி இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னும்போது, அப்படின்னு அவளுக்கு தூக்கம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் எழுப்புறாங்க. ஏம்மா, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்வ, பாவம் மலேசியாவிலேருந்து வந்த மகாராணி இல்லையா, அதனால நீங்கள் தூங்கத்தானே செய்வீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது பணிவிட செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை ஆண்டி அப்படின்னு ரோகிணி வேமா எந்திரிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்க்கணும் தாங்க நினச்சேன். ஏன்னா ஒரு தடவை மீனா அப்படிதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் படுத்ததுக்கு, இந்த ரூமில் படுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயை விரட்டி விட்டாங்க. அதனால இந்த விஜயாவுக்கு இந்த அவமானம்லாம் தேவைதான். ரோகிணியை மட்டும் சொல்லக்கூடாது, விஜயா போட்ட ஆட்டத்துக்கு தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே மீனா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி வேகமாக எழுந்திரிச்சு போய் காஃபி கிடைக்குமா, காஃபி போட்டாச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், காஃபி போட்டு கொடு, ஏன்னா அவள் பெரிய மல்டி மில்லியனர் பையன் பொண்ணு இல்லை, அவளுக்கு நம்ம தானே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக அழுகிற மாதிரி நிற்கவும் விஜயா சொல்கிறாங்க, அவள் வேலையை அவள் பார்த்துக்கட்டும், அவளுக்கு நீ சமைச்சன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது. அவள் என்ன பெரிய இவளா, அவளுக்கு தேவையானதை அவள் சமைச்சுக்கிற மாட்டா, இத்தனை நாளை ஏமாற்றி ஏமாற்றி வேலை வாங்கினதுல போதும், அவளுக்கு தேவையானதை அவளே சமைச்சுக்கிருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி, எப்பா இந்த சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு மனசில் நினச்சாங்களோ என்னமோ திருப்பி போயிடுறாங்க. ப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு, அதாவது பியூட்டி பார்லர் கிளம்புறதுக்கு வராங்க. அதான் பியூட்டி பார்லரும் உன்னோட தான் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கள அப்படியே முறைச்சிட்டே அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஆமாம், என்னமோ உங்கள் அப்பா அனுப்பி தான் பியூட்டி பார்லர் வச்சேன்னு சொன்னேன், கண்டிப்பாக அதுவும் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி பண்ண அப்படின்னும்போது, அதையும் வித்திருப்ப, உங்ககிட்ட கேட்டு என்ன செய்ய போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு புதுசாக போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களே அந்த பார்லர் பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா, என்ன கிளம்பிட்ட, நீங்க கிடக்குற ட்ரெஸ் எல்லாம் யார் வாஷ் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோகிணி ஒரு மாதிரியே பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. வேலைக்கு தானே போக போற, ஏதோ பெரிய ஓனர் மாதிரி இது பண்ணிட்டு தெரியுற, இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சோப் போட்டுட்டு போ, வாஷ் பண்ணிட்டு அலசி போட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்றாங்க. உடனே சாரி விஜயா வந்து சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, என்னது நான் வாஷ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. என்னடி ரியாக்ஷனு, மரியாதையா எல்லாத்தையும் போயிட்டு சோப்பு போட்டுட்டு வா, அலசிட்டு வா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கிளாத் எடுத்து இந்த கீழே இருக்கிற கரை எல்லாத்தையும் துடைச்சிட்டு, அதாவது டீப்பாய் கரை எல்லாத்தையும் துடைச்சிட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த இதையும் சேர்த்து அலசு அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. சார் ரொம்ப கீழ்த்தனமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா வந்துட்டு, இல்ல அத்தை, எப்பயுமே நான் தான் அலசுவேன், நான் தான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன், நானே சோப் போட்டுறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பல தடவை சொல்லிட்டேன், அவளுக்கு தேவையானதை அவள் தான் செய்யணும், இனிமேல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். பிறகு நீ ஏன் சொல்ல மாட்ட, இப்போ வந்து எனக்கு தான் மரியாதை இல்லாமல் போச்சுல்ல, நீ இனிமே நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அத்தை, எப்பயுமே நான் பார்க்குற வேலை தான், அதனால தான் நான் சொன்னேன், நான் உங்களை அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்கவே மாட்டேன், நீங்கள் என்னை எவ்வளோ தான் திட்டுனாலும் என்ன தான் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ரோஹிணி வந்து மீனாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. இனி ரோகிணியோட நிலைமை இந்த வீட்டில் இப்படி தான் இருக்க போகுது. சரி, பார்ப்போம் என்ன